ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். இன்னைக்கு ஒரு காஃபி போஸ்டர் தான் நான் உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா ஒரு டெக்னிக்ஸ் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டுட்டோரியல்ஸ் அதை பேஸ் பண்ணி அங்க நான் யூஸ் பண்ண டெக்ஸ்ட் எஃபெக்ட் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பேசிக் போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றின டுட்டோரியல் தான் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் ஓட லுக் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்த கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது, ஏன்னா கேன்வா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன சேஞ்சஸ் வந்துருக்கு, என்னென்ன புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த தஸ்லீம் மீடியா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்ககிட்ட கரெக்டாக வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தஸ்லீம் மீடியா ஹப். இப்போ நமக்கு ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு blank பேஜ் தேவை. ஓகே, நான் வந்து டைரெக்டாக இங்கே சர்ச் டெம்ப்ளேட் இருக்குது, அங்கே போயிட்டு என்னுடைய சைஸ் எந்த சைஸில் எனக்கு க்ரியேட் பண்ணுமோ அந்த சைஸ் நான் மென்ஷன் பண்ணி நான் வந்து டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லையா நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இங்கே எனக்கு போஸ்டோடைய சைஸ் காமிக்கும். கஸ்டம் சைஸ், அப்லோட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, போஸ்ட், இந்த மாதிரி இருக்குது. இதில் எனக்கு எந்த போஸ்ட் சைஸில் எனக்கு வேணுமோ அந்த போஸ்ட் சைஸ் நான் கிளிக் பண்ணி என்னுடைய பேனரை நான் போஸ்டரை நான் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்காக நான் ஒரு போஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ன்ற எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அதுக்கான பேஜ் சைஸோட டிஃபால்ட்டாக எனக்கு blank பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஸ்டோரி வைக்கிறேன்னா ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நான் அதோட சைஸை நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பேம்ப்ளெட்டாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அதுக்கான உங்களோட பேஜ் சைஸ் நீங்கள் வந்து இந்த சைஸ்க்கு எனக்கு வேணும், இதோட வித் இவ்வளோ வேணும், இதோட ஹைட் இவ்வளோ வேணுன்றதை நீங்கள் வந்து கஸ்டம் சைஸில் போயிட்டு கஸ்டம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு கேன்வாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கஸ்டம் எப்படி நம்ம பேஜில் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்றதை நான் வந்து கேன்வா என்றால் என்னன்ற அந்த டாப்பிக்கில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் நான் வந்து டுட்டோரியலுக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பேஜ் லோட் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜோடைய சைஸ்க்கான blank பேஜ் நமக்கு இங்கே ப்ரொவைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதில் தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். இது நம்மளுடைய ஒர்க்கிங் ஷீட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஃபி போஸ்டர் வந்து உங்ககிட்ட ஏதாவது நீங்கள் பிக்சர் இருக்குது, டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டோட பிக்சர் வச்சுருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி எலிமெண்ட்ஸில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பிக்சர்ஸை எடுத்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அங்கேயும் போயிட்டு நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை பின்ட்ரெஸ்ட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேன்வாவில் கொண்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம் எலிமெண்ட்ஸ்லேருந்து எப்படி பிக்சர் எடுத்து எப்படி பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இது ஒரு காஃபி போஸ்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன், சர்ச் எலிமெண்ட்ஸில் காஃபி, COFFE காஃபின்னு நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. கிராஃபிக்ஸ்லேயும் இருக்கும், ஃபோட்டோஸ்லேயும் இருக்கும், வீடியோஸ்லேயும் இருக்கும். ஓகே, எனக்கு இப்போ நான் ஃபோட்டோ ஃபார்மெட்டில் தான் வேணும். எனக்கு கிராஃபிக்ஸில் போகல, கிராஃபிக்ஸில் எல்லாமே ஒரு மாதிரி கார்ட்டூன் இமேஜாக இருக்கும். எனக்கு ரியலிஸ்டிக்காக வேணும். ஸோ நான் ஃபோட்டோஸ்குள்ளே போகிறேன். இங்கே நான் ஒரு கோல்டு காஃபிக்கான போஸ்டர் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேசிஸில் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்குதான்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் நம்ம பின்னாடி பேக் டு பேக் நம்ம சர்ச் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு பெட்டரான நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அதுவே கொடுக்கும். ஓகே, ஐ டேக் திஸ். நான் இந்த ஆப்ஷனை இந்த காஃபியை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஐஸ் கோல்டு காஃபி. ஓகே, இதை என்னோட கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட பேஜில் இந்த காஃபி லேண்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பேக்ரவுண்டோடைய கலர், இட் மீன்ஸ் என்னோட பேஜோட கலரை என்னோட போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் மாற்றணும். ஸோ நான் என்ன போகிறேன், பேஜ் மேலே கிளிக் பண்ணுறேன், கலர் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இங்கே எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு கலர்ஸ் கிடைக்கும். அதுக்கு கூடவே எனக்கு நான் என்ன இமேஜ் கொண்டு வந்தனோ அந்த இமேஜுக்கு உள்ள என்னென்ன கலர்ஸ் இன்பில்டாக இருக்கோ அந்த கலர்ஸ்க்கான ரெஃபரன்ஸும் இங்கே ஃபோட்டோ கலர்ஸில் எனக்கு கிடைக்கும். நான் வந்து சேம் என்னுடைய
போஸ்டர் கலர் வந்து என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி எப்போவுமே நம்ம இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் நான் லைட்டராக மாற்றணும். ஸோ நான் கலர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதை எனக்கு எந்த வேரியேஷனில் வேணுமோ நான் அந்த அளவுக்கு அதை நான் மைனஸோ ப்ளஸ்ஸோ நான் இங்கே பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வேணுமோ அந்த கலரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு அந்த கலர் எந்த மாதிரி வேணுன்றது நீங்கள் தான் ப்ரிஃபர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கலர்ஸோட விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய போஸ்டர் வந்து ரொம்பவே நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு க்ரியேட் ஆகி கிடைக்கும். ஓகே, நான் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு சட்டலான ஒரு அந்த கலரோட ஒத்து போகிற மாதிரி நான் ஒரு கலரை கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போது இதில் நான் வந்து டெக்ஸ்ட் எழுத போகிறேன். என்னோடய இமேஜ் ரெடி, என்னோடய பேக்ரவுண்டோடைய கலர் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் காஃபின்னு எழுதுகிறேன். ஓகே, COFFEE. அண்ட் அதை நான் ஃபார்மேட்டிங் பண்ணுறேன். எப்படியெல்லாம் ஃபார்மேட் பண்ணணுன்றதை நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே இன்னொரு வாட்டியும் நான் சொல்கிறேன். பி ஃபார்மேட்குள்ளே போயிட்டு எனக்கு எல்லாமே அப்பர் கேஸாக மாற்றணுன்றதுனால நான் இந்த அப்பர் கேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபாண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இதோட ஃபாண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஃபாண்ட் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட் ஃபாண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை அந்தந்த போஸ்டருக்கு ரிலேட்டடாக ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வழக்கமாக சூஸ் பண்ணுற ஆண்டான்ன்ற அந்த ஃபாண்ட்டை தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப போல்டாக ரொம்பவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபாண்ட் இருக்கும். ஓகே, கொடுத்துட்ட பிறகு இந்த காஃபின்ற டெக்ஸ்ட்டுக்கும் நான் வந்து கலர் கொடுக்குறோம். ஓகே, என்னுடைய போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்கு கலரை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கலருக்குள்ளே போகிறேன். எனக்கு கீழே கலர் ஆப்ஷன் கிடைக்கும். எனக்கு எந்த ப்ரௌன் கலரில் எனக்கு வேணும். ஓகே, இங்கே நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு இங்கே லோட் ஆகலை இமேஜ், அதனால் நான் அந்த கலரை நான் சர்ச் பண்ணி எனக்கு எந்த ஷேடில் வேணுமோ நான் அந்த ஷேடில் அந்த ப்ரௌன் கலரை நான் கொண்டு வரேன். ஓகே, கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் நான் எஃபெக்ட்ஸ்க்கு போயிட்டு ஷேடோ கொடுத்து ஷேடோவில் எனக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கான கலரும் நான் ஷேடோ அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து பிளாக் கலரில் எனக்கு தெரியணும். ஸோ அதை வந்து பிளாக் கலர் ரெஃப்ளெக்ஷன் நான் இங்கே ஷேடோவுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, பிளாக். இப்போது எனக்கூட இந்த ஒரு காஃபி டெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அகெயின் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். ஹாலோ எஃபெக்ட் பண்ணுறேன். ஹாலோ போயிட்டு அதோட திக்னஸ் எனக்கு எவ்வளோ வைக்கணுமோ எவ்வளோ காமிக்கணும், ரொம்ப போல்டாக காமிக்கணும் இல்லை கம்மியாக காமிக்கணும், அது என்னோடய சாய்ஸ். நான் அது பண்ணிவிட்டு இந்த காஃபியை வந்து நான் இந்த காஃபி மேலே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இதோடைய கலர் அந்த ஹாலோ எஃபெக்டோட கலரை கொஞ்சம் லைட்டராக மாற்றிக்கிறேன். ஸோ தட் அந்த அவுட்லைன் எனக்கு கிளியராக தெரியட்டுன்றதுக்காக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீழே லேயர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த போல்டு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்த இந்த காஃபியை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் போயிட்டு நான் பேக்வர்டுன்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ தட் என்னுடைய ஒரு கலர் காம்பினேஷன் பின்னாடி போயிடுச்சு, ஃபில் எஃபெக்ட் பின்னாடி போயிடுச்சு, அவுட்லைன் எஃபெக்ட் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுது. ஓகே, இந்த அவுட்லைன் வந்து என்னோட இந்த காஃபி மேலே கிளியராக தெரியாததுனால அதோடைய கலரையும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி நான் அதை மாற்றிக்கிறேன். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் போயிட்டு நான் இதை ஹாஃப் ஒயிட்டில் கொடுக்குறேன். ஸோ தட் என்னோட அந்த காஃபி எழுதுன அந்த டெக்ஸ்ட் ஹாலோ எஃபெக்ட் என்னோட அந்த காஃபி கிட்ட அழகாக அது காஃபி மேலே ரெப்ரசன்ட் ஆகிற மாதிரி எனக்கு இது அமைஞ்சிருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நான் ரெண்டு ஃபாண்ட்டையும் நான் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ் போயிட்டு செலக்ட், இந்த ரெண்டு ஃபாண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ரெண்டுமே ஒரே பொசிஷனில் ஒரே நம்பர் ஆஃப் ஃபாண்ட் சைஸில் எனக்கு அது அமைஞ்சு கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்காகும். ஓகே, இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்மளுடைய ஒரு காஃபி கப் கூடவே அதனுடைய அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கும். இது எனக்கு எங்கே வேணுமோ அங்கே பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை நான் வந்து கொஞ்சம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட், ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு காஃபி இமேஜ், இதை நம்ம டெக்கரேட் பண்ணணும். எந்த ஒரு இமேஜும் சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணும்போது தான் அதோடைய போஸ்டரோடைய அந்த லுக்கே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும்.
ஓகே, இப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன், அகைன் எலிமெண்ட்ஸ்குள்ள போறேன். ஆல்ரெடி காஃபின்ற ஆப்ஷன் அங்க இருக்கு. எனக்கு சில காஃபி பீன்ஸ் எல்லாம் எனக்கு யூஸ் பண்ணி அது, ஏன்னா அது காஃபி ரிலேட்டட் இல்லையா, ஸோ அந்த பேசிஸ்லயே நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அது ஒரு காஃபி பீன். ஓகே, நான் இந்த காஃபி பீன் எடுத்துக்கிறேன். இந்த காஃபி பீன் எடுத்து இந்த இடத்துல வச்சு இது லைட்டாக எனக்கு எப்படி வேணுமோ அது ரொட்டேஷன், ஜஸ்ட் அதோடைய ரெஃப்ளெக்ஷன். இது காஃபி சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்டர், அது வந்து ஜஸ்ட் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் இதை லைட்டாக இங்கே நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே வந்து கீழேயும் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு காஃபி எலமெண்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்த்து நம்ம இங்கே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சர்ச் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு கிடைக்கும். இந்த இது கீழே வந்து இந்த காஃபியை வந்து இங்கே ரெப்ரசன்ட் ஆகிற மாதிரி. ஓகே, இது ஒன்று முடிச்சிட்டேன். இருந்தும் வந்து நமக்கு நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை, எல்லாமே வந்து அங்கங்கே எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் மர்ஜ் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த போஸ்டரை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் காஃபி பீன் பார்க்கலான்னு தோணுது. ஓகே, நான் இங்கே ஒன்று பார்த்துருந்தேன் சேம். ஓகே, இந்த காஃபி பீன் எடுத்து இதை நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி இதுக்கு மேலே வச்சுட்டு இதை நான் கம்ப்ளீட்டாக பொசிஷன் கொடுத்துட்டு 2 பேக்குன்னு கொடுத்துட்ட பிறகு இது ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கியா, ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட டிரான்ஸ்பரன்சியை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ அந்த பேஜில் அது இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும் ரெஃப்ளெக்ஷன். நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் அதை நான் வந்து இந்த மாதிரி அதை பொசிஷன் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பீனும் கொஞ்சம் ஆடாக தெரிகிற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இது கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். நான் அதை ரொட்டேஷன் மாற்றிட்டேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டுட்டோரியல் வைஸாக தான் சொல்லித்தரேன். ஸோ தட் இதுலேயே உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணி இன்னமும் பெட்டராக அழகாக சூப்பரான டிசைன்ஸை நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போது இங்கே நான் ஒரு சின்னதாக இதுக்கு காஃபி இதுக்கான ஒரு கேப்ஷன் மாதிரி ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் டெக்ஸ்ட் போயிட்டு ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஃப்ரெஷ் காஃபி ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஃப்ரெஷ் காஃபி ஃபார் எவ்ரி ஒன்ன்ற இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு இதை நான் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இது நம்மளுடைய எப்போவுமே ஞாபகம் இருக்கட்டும், நம்ம ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறோன்னா 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம், 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸை ஷோ பண்ணலாம், 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலரை யூஸ் பண்ணி நம்மளுடைய போஸ்டரை அழகாக ரெடி பண்ணலாம். 2 கலருக்கு மேலே இல்லை 2 ஃபாண்ட்டுக்கு மேலேயும் போயிடாதீங்க. ஏன்னா வந்து அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய போஸ்டர் ப்ரொஃபஷனலாக இருக்காது, ரொம்பவே காமனாக ஒரு நார்மலாக இதுவாக இருக்கும். ஸோ நான் அதில் வந்து ஆல்ரெடி நான் ஆண்டோன் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கேப்ஷனுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து கேகலின், GAGALIN. ஓகே, கேகலின்ற அந்த ஃபாண்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்சர் எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நல்லாவும் இருக்கும், அதனால தான் நான் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டை நான் எடுத்து எனக்கு எங்கே இடத்துல எந்த மாதிரி நான் பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த கேப்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஃப்ரெஷ் காஃபி ஃபார் எவ்ரி ஒன்ன்ற இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் கேப்ஸ் நிறைய இருக்கிறதுனால அட்வான்ஸ்க்கு போயிட்டு அதோடைய லைனை நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு நான் மைனஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் மைனஸ் பண்ணி எங்கே பொசிஷன் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதோடைய கலரை நான் என்னுடைய காஃபியோட போஸ்டருக்கு ஏற்ற மாதிரியே நான் அதை மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐஸ் கோல்டு காஃபி, இங்கே நான் ஒரு காஃபின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஐஸ் கோல்டுன்ற அந்த வேர்டும் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நம்ம வந்து ஆண்டோன் ஃபாண்ட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நான் சேம் ஆண்டோன் ஃபாண்ட்டில் தான் ஐஸ் கோல்டுன்றதை நான் எழுத போகிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், காஃபி ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தோம் இல்லையா, ஏன்னா அதே ஃபார்மேட்டிங் அதே எஃபெக்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் மறுபடியும் போயிட்டு அதை பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோரில் போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நான் பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அங்கே அந்த காஃபின்றது இங்கே வந்துடுச்சு. இதை நான் குட்டி பண்ணிவிட்டு இதை ஐஸ் கோல்டுன்னு நான் இங்கே மாற்றிட்டேன். இந்த ஐஸ் கோல்டை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நான் இதுக்கு இங்கே மேலே வச்சுட்டேன். ஓகே, இப்போது அகெயின் இதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஹாலோ எஃபெக்ட், அகெயின் ஹாலோ, அதோடைய திக்னஸை கம்மி பண்ணிவிட்டு அதோடைய கலரை சேம் நம்ம காஃபிக்கு மேலே கொடுத்துருக்குற அவுட்லைன் அதே பீச் கலரை கொடுத்து இதை மேலே நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஐஸ் கோல்டு காஃபி.
இப்போ பார்க்கும்போது ஒரு ஒரு கிளியரான ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோட நம்ம வந்து ஒரு டீசெண்டாக ஒரு சிம்பிளான ஒரு போஸ்டரை ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம க்ரியேட் பண்ண அளவுக்கு நான் இந்த போஸ்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இதோடைய திக்னஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தட் அந்த ஐஸ் ஃபோல்டுன்றது கொஞ்சம் போல்டாக ரெஃப்ளெக்ட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. இதை நான் பேக் பண்ணலை. இந்த காஃபின்றது மட்டும் தான் நான் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுடைய க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ஏதாவது உங்களோட பிராண்டோடைய நேமோ இல்லை உங்களுடைய கம்பெனியோட நேம், உங்கள் டேக் மத்தலப் உங்களுடைய ஹேண்டலோடைய நேம் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஹேண்டல் நேம் பார்த்தீங்கன்னா @taslim TASLEM தஸ்லீம் மீடியா ஹப். இதுதான் என்னுடைய பிராண்ட் நேம். ஓகே, என்னுடைய யூடியூப் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கான என்னுடைய பிராண்ட் நேம். இங்கே நான் ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டாக நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இது ஆப்ஷன் தான். நீங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம், இது வைக்கணுமா வைக்க வேண்டாமான்றது. ஓகே, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் ப்ரொமோஷனுக்காக உங்களுடைய பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஹேண்டல் நேம் அங்கே மென்ஷன் பண்ணுறது கட்டாயமாக வச்சுக்கோங்க. ஸோ தட் அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட ஓன் க்ரியேட்டிவ்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகே, இதை நான் வந்து லைட்டர் ஷேடில் தான் கொடுக்க போகிறேன். எந்த விதமாக நான் டார்க்கர்லாம் எதுவும் பண்ணல. இது ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் அங்கே ஒரு வாட்டர் மார்க் எஃபெக்டோட இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரி ஜஸ்ட் அது ஒரு வாட்டர் மார்க் எஃபெக்ட். ஓகே, இந்த மாதிரி எங்கே எனக்கு ப்ளேஸ் பண்ணுமோ நான் அந்த இடத்துல அதை லைட்டாக நான் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இது நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம ஒரு சிம்பிளாக ரெடி பண்ண ஒரு காஃபி போஸ்டர். நான் பின்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அதுதான் காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இது என்னுடைய அப்ளிகேஷன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட்னு போட்டிங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட்குள்ளே போகிறேன். இதுதான் பின்ட்ரெஸ்டோடைய இன்டர்ஃபேஸ். இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சர்ச் பார்க்குள்ளே போங்க. சர்ச் பார்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன வேணும், இதில் நீங்கள் கலர்ஸும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டார்க் கலர்ஸ் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அது டார்க் கலர்ஸ் உங்களுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணும். ஓகே, டார்க் ஷேடு உள்ள கலர். இதில் வந்து டார்க் கலர் போட்டதுனால பிளாக் மட்டும் வந்தது. நான் டார்க் மரூன் போடுறேன்னா மரூன் ரிலேட்டடான கலர் வேரியேஷனும் உங்களுக்கு இங்கே அது எடுத்து கொடுக்கும். ஓகே, சேம் நீங்கள் கேன்வாவில் எஃபெக்ட்ஸில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட்ல இருந்தும் நீங்கள் வந்து சில இமேஜஸை டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. நான் அகெயின் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். டார்க் மரூன் கலர். இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் மரூன் கலர். இந்த ஷேட் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஷேட் ஓப்பன் ஆகுது. அது கீழேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் உங்களுக்கு பாருங்கள் டார்க் ரெட் மரூன், பர்கண்டி மரூன், ஷேட்ஸ் ஆஃப் ரெட்ஸ் அதுவும் ஆப்ஷன் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் போகும்போதும் அதுக்குள்ளே உள்ள ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அது லோட் பண்ணி கொடுக்கும். இது வெறும் கலர்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான பிக்சர்ஸ் ஐடியாஸ் கேட்கணுன்னாலும் நீங்கள் பின்ட்ரெஸ்ட் கிட்ட போயிட்டு சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே காஃபி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் அது எந்த மாதிரி இமேஜஸ் நமக்கு கொடுக்குதுன்றது. ஓகே, நான் காஃபின்னு போட்டேன் பாருங்க. நீங்கள் நான் எலமெண்ட்ஸில் என்னென்ன காமிச்சனோ அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. சிலதெல்லாம் இங்கே இருக்குது. இதுவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதுலேயும் இதில் உள்ள பிக்சர்ஸும் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி கேன்வாவில் கேலரியிலேருந்து கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் டிசைனை ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் பின்ட்ரெஸ்ட். இது டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டவுன்லோட் பண்ண போகிறேன்னா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே 3 டாட்ஸ் தெரியுதா, 3 டாட்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே டவுன்லோட் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. சிம்பிளி நான் அதை கிளிக் பண்ணும்போது என்னோட இமேஜ் இங்கே டவுன்லோட் ஆகிட்டு என்னோட கேலரியில் ஃபோன் கேலரியில் அது சேவ் ஆகிடும். ஃபோன் கேலரியிலேருந்து நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி எடுப்போம் ரெகுலராக கேன்வாவில் வந்து கேலரி ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த இமேஜை எடுப்போம். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன். இது நம்மளுடைய கேன்வா பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 4th ஆப்ஷன் கேலரின்ற ஆப்ஷன் இருக்குது. கேலரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஃபோன் கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன இமேஜ் நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அந்த இமேஜ். இப்போ நாங்கள் இந்த இமேஜை நான் சேவ் பண்ணேன். ஸோ அந்த இமேஜ் எனக்கு இங்கே இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளி அது மாதிரி கிளிக் பண்ணுறேன். ஆட் டு பேஜ்னு கொடுக்குறேன். என்னுடைய பேஜில் அந்த இமேஜ்
லேண்ட் ஆகிடும் என்னோட ஒர்க்கிங் ஷீட்டில். இதை பற்றி நான் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ப்ரீஃபாக இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அது கம்ப்ளீட்டாக பேசிக் செஷன்ஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். கேன்வானா என்ன, கேன்வா எப்படி யூஸ் பண்ணணும், எந்த கீஸ் எங்கே எடுக்கணும், அந்த மாதிரியான வீடியோஸை தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவான போஸ்டர்ஸ் டிசைனை நீங்களே உங்களுடைய ப்ராடக்ட் செல்லிங்காகவும் இருக்கட்டும், இல்லை மற்ற கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இருக்கட்டும், இல்லை உங்களோட ஓன் பிராண்டிங்கை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இருக்கட்டும், ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு டிசைனர் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, ஓன் பிராண்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த ஒரு போஸ்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸ்க்ரீனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு உங்கள் போஸ்டர் டிசைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த வீடியோஸில் நீங்கள் ஷேர் பண்ணுற உங்களுடைய ஒர்க்கை நான் வந்து கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஓகே, thank you for watching. Jazakallahu khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.